வெல்கம் டு NRF vlogs. ஸோ நம்ம கூட வந்து புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் ஆயிருக்காங்க நரேனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மூஞ்சி அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம vlogல வந்து கோணமூஞ்சி கோகலன். கோணமூஞ்சி கோக்கலனா எங்க வந்திருக்கோம்? ஸோ சரி, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துருச்சு. ஸோ தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்றதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. தீபாவளினால மெயினா என்னது? ஸ்வீட்ஸ், பலகாரம், ட்ரெஸ், வெடி, பட்டாசு. அந்த பட்டாசை வாங்குறதுக்கு தான் நாங்க இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்க பட்டாசை வாங்கிக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு வெடிக்க போறோம். அப்ப இங்க ஒரு உருவம் உண்டு. எங்க இங்க ஒரு அந்த உருவம் கீழே படுத்துருச்சு. ஏன் என்னாச்சு? கசங்க எதுவும் கொடுத்துட்டியா? ஒண்ணு இல்ல, போன் பேசிட்டு இருக்கான். அந்த போன் வந்து பேசுறது நான் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்ல, பேசுங்க. அதான் காலங்காத்தால சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வந்ததுல இருந்து போன் தான்ப்பா பேசிட்டு இருக்கான். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தை, நம்ம ஷார்ட் பிலிம் ஹீரோ வில்லன், எடிட்டர், டான்சர், பெர்ஃபார்மர் எல்லாத்துலயும் வருவாரு. எல்லாமே. ஆமா, நான் ஏற்கனவே நாங்க வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன். அதை நம்ம குட்டி டிராகன் பண்ண வேலையை நாங்க போட்டிருப்போம். அதனால நியூ டீம் மெம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது வீடியோ புது மெம்பர்ஸோட இவர் இனிமே ஃபுல் வீடியோலயும் வருவாரு. ஆமா, இனிமே ஃபுல் வீடியோக்கு வருவாரு. இப்போ நம்ம வந்து போய் வெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேரா வந்து நம்ம தீபாவளிக்கு போட்டு மஜா பண்ண போறோம். சிலிண்டர் வாங்குவோம். சிலிண்டர் வாங்கி வெடிப்போம். செம்மையா வந்து சிலிண்டர் வாங்கி சிலிண்டர் வீட்டுல இருக்கணும். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன். கிஃப்ட் பாக்ஸ் வாங்குவோமா? சும்மா நார்மலா வெடி பாக்ஸ் வாங்குவோமா? வெரைட்டியா வாங்கணும்னா ரேட் அதிகம். எல்லாமே சேர்ந்த ஒரு வெடி கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறது. கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் அது வந்து வெடி இருக்குமானே தெரியலையா. யூனிவர்சல் பேக் தான் வந்து பாத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 வெடி இருக்கு. குருவி, பென்டன், லக்ஷ்மி பெருசு, வெடிச்ச அந்த லக்ஷ்மி வெடி, குருவி வெடி, அணுகுண்டி, இந்த மாதிரி வந்து மொத்த பேக் இருக்கு. இதுல வந்து ஸ்கை ஷாட் தான் இருக்கு. ஒரு பீஸ் ஸ்கை ஷாட் 1 பீஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு பீஸ் ஒரு பேக்கெட் இருக்கு. வெடிக்கிற ரெடிகள் மட்டும் கூட நான் 2-3 பேக்கெட் இருக்கு. சரி நீ பேசுமா. இதே வாங்கிடுவோமா? ஆமா, கூட வந்து ஜீவனையும் காணும். அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டா அவனையும் ஆளை காணும். வீடியோக்கு வந்துட்டு நானே பொண்ணுகிட்ட பேச ஓடிட்டான். சரி, பேசினா ஒரு உருப்படியா பேச வேண்டியது. அவர் என்ன அதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஒருத்தன் எங்கேயோ போயிட்டான். இப்ப இவனும் எங்கேயோ போயிட்டான். இப்ப நான் ஒருத்தன் இருந்து அன்பாக்சிங் பண்ணணும். சரி, என்னென்ன வெடி இருக்குன்னு பாப்போம். ரகு, நீ கேட்டது ஆஹா, இதுதான் நான் கேட்டேன். நல்லா பேசுறேன். என்ன பேசுறேன்? எங்க கூட வந்துருங்க. அப்படிங்களா? எந்த படத்துக்கு படம் பண்ணிருக்கீங்களா? அப்படியா? இன்ஸ்பெக்டரா? அண்ணன் வந்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஆனா ஒரு சின்னதா ஒரு கேரியர் படம் நடிச்சிருக்கேன். நன்னாச்சியோட லெஜெண்ட் லெஜெண்ட் படம் வந்து நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட இன்ஸ்பெக்டர் அந்த இருக்காரு. பாருங்க, சோ இன்ஸ்பெக்டர் வந்து லெஜெண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் வந்திருக்காங்க. சரி, நீங்க நம்ம படத்தை பார்த்து அண்ணன் இந்த சீன் வரா. இப்போ நடந்துட்டு இருக்கிற படம். இப்போ நீங்க நடத்த லெஜெண்ட் இல்ல, இப்போ வந்து போறோம். ஓ சரி சரி, எனக்கு இது ஓகே மாப்ள. வெடி சுடணும் மாப்ள. ஆமா, நம்ம எடுக்க போறோம். மொத இவன சுடணும் மாப்ள. இந்த வாரம் பாரு வெடி கிழிச்சாச்சு. எங்க போனீங்க நீங்க? அதான் தண்ணி தாங்க. தண்ணி இங்க இருக்குற கதை. தண்ணி இங்க பேசிட்டு இருக்கோம். இவர் தண்ணி குடிச்சிட்டு வராரு. தண்ணில யாரோட கார்ல வேணா தண்ணி செஞ்சேனால தண்ணி வேகமா எடுத்தேன். அதான் நான் தண்ணி இல்ல போலாம் மாப்ள. எது சரி மாப்ள, சரி மாப்ள. போன் மட்டும் தான். ஏன் கான்டாக்ட் பண்ணல? அதான்ப்பா, இந்த போனை காதுல செதுக்கி வச்சு ஒட்ட மாதிரியே காதுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரம் அதுலயே இருக்கான். சரி, இப்போ என்னன்னா நாங்க கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதை நாங்க வாங்க போறோம். அது போக ரஷ்மிகா வாங்கலான்னு இருக்கோம். ரஷ்மிகாலாம் வாங்க முடியாது. அதாவது ரஷ்மிகா வந்து என்ன வெடி வாங்கணும் ஆசை பத்தியா? புல்லட் பாம். இத பாக்குற சொல் தம்பி, டிஸ்க்ளைமர் சொல்லிரு. இத பாக்குற ராஷ்மிகா ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சிருங்க. இத பாக்குற ராஷ்மிகா ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிரு. என்ன மன்னிச்சிருங்க. நம்ம காட்டின செய்கை உங்களுக்கு யாரோ பார்த்துருக்கோம். லெஜெண்டுக்கு புரிஞ்சிருக்கோம். லெஜெண்ட் சொல்லி அண்டர்ஸ்ட் எடுத்துங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 30 ஷாட் நாங்க வாங்கியிருக்கோம். கீழே குடுக்க கூடாது ப்ரோ. ஷார்ட்ஸ். சரி, 30 ஷாட் வாங்கியிருக்கோம். இந்த 30 ஷாட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா. கீழே வந்து பாத்தீங்கன்னா 1150 ரூபா.
ரேட் எல்லாமே பரவாயில்லாம இருக்கு, நல்லா இருக்கு. 1150 ரூபா. சரி மாப்ள, பே பண்ணிட்டு வந்துரு சரியா? சரி மாப்ள வாங்க மாவு அரைக்க போவோம் எல்லாரும் வாங்க. மாவு அரைக்க வெடிக்கடையில என்னடா மாவாட்ட போற? ஏப்பரா அரைக்கிறதுக்கு என்ன நீ மாவு வெடி மருந்து அரைச்சி அதுக்குள்ள ஏப்பர் ஜூஸ்வா போட்டு குடிக்க போற? எல்லாத்துலயும் ஒவ்வொரு வெடி வாங்க வேண்டியதானே. காசு கொடு. அது எல்லாமே சேர்ந்ததான அந்த ஒரு gift box. அப்படி 50 குட்டியா இருக்கும். ஆமா 50 ஒரு சிங்கிள் பீஸா இருக்கும். அப்படி இவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு நம்ம இப்ப வசதி இல்ல மாப்ள. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கினா தீபாவளினா துப்பாக்கி கண்டிப்பா இருக்கணும். துப்பாக்கி இல்லாத தீபாவளியே இல்ல. பப்ஜி கன்னு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது ரோல் இருக்கா? அது ரோல் தாங்க. ரைட் ஓகே ஓகே. அதான் சிம் போடுறது நீங்க. ஜியோ ஏர்டெல் மாதிரி கிடையாது. இதுக்குள்ள சிரிச்சிருங்க. ஏய் நான் துப்பாக்கி மேல கை வச்சே. துப்பாக்கி இருக்கா உன்ட்ட? எனக்கு துப்பாக்கியே பிடிக்க தெரியாது, கண்ணே பிடிக்க தெரியாது. பாத்தா துப்பாக்கியே பிடிக்க தெரியாதான். மாப்ள ஃப்ரீயா கொடுத்திருக்காரு மாப்ள. ஃப்ரீயா கொடுத்துறாரா? ஊசி வெடி. ஓசி வெடியா? சரி வந்ததுக்கு ஃப்ரீயா உனக்கு கிடைச்சிருக்கு. கல்ல தூக்கி வெடிய தூக்கிட்டு போறானே பாட்டு தப்பா மாதிரி இருக்கு. நான் வந்ததுக்கு ஒண்ணு இது கிடைச்சிருக்கு. சோ மிரட்டிடுவோம் வச்சு என்ன. சரி இப்போ வந்து வெடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டப்பா ஏதோ போர்க்களத்துக்கு போற மாதிரி தான். என்ன தீபாவளி அன்னைக்கு பாப்போம் என்ன ஆக போகுது. தீபாவளினாலே போர்க்களம் தான்டா. இவன் வீட்டுக்குள்ள வெடி வெடிக்கவே தெரியாதுடா. என்னடா நீ மனுஷன். கீழே போட்டுருவோம். ஓகே மக்களே, இப்போட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு நம்ம வெடியோ எடுப்போம். நன்றி. அண்ணா வராங்க. வெல்கம் டு NRF vlogs. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெடிக்க போறோம். இன்னைக்கு தீபாவளினாலே யாரு வெடிப்போம். பொறுமையா இருக்கணும் தம்பி. இப்போ மணி என்ன ஆகுது பார்ப்போம். மணி வந்து பாத்தீங்கன்னா 3:40 ஆகுது. ஏன் விழுந்தேன்னா இன்னைக்கு வந்து மலை பகவானுக்கு எங்க பேசுறது வந்து கேட்டுடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து மழை வரல. அதனால 4 மணிக்கு நாங்க வந்து வெடிக்கும். வெயில் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் வெடிக்கணும்ல. எல்லா இடத்துலயும் வெடிக்காங்க. நம்ம இடத்துல சுத்தி நம்ம இடத்துல மட்டும் வெடி சவுண்ட் கேட்கும். மத்தவங்க எங்கெங்கெல்லாம் கேட்கு. ஆனா நம்ம தீபாவளினாலே ஆமா எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்களும் வெடிக்க போறோம். இன்னும் வந்து நான் வந்துட்டேன், சங்கர் வந்துட்டான், முகேஷ் ரெடியா இருக்கான். அப்புறம் வந்து முகேஷ் தம்பி வந்து உள்ள இருக்கான். இன்னும் வந்து நம்ம முகேஷ் தம்பி வந்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் வந்து வெடிக்கணும் சரிங்களா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் வரணும். அவருக்கு தான் வெயிட்டிங். அவர் வந்துட்டோம்னா நம்ம மஜாவா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது பாத்தீங்களா ஹேண்ட்மேட் கை துப்பாக்கி இல்ல தீபாவளி துப்பாக்கி. இதை வச்சு ஃபுல்லா வந்து வெடிச்சு செதற வேண்டாம். அவ்வளவுதான். ஜம்மு வெடிக்க போக வந்து நல்லா போகுதுப்பா. எங்க அது வரமாட்டேங்க. இதான் ஒண்ணு சின்ன இது பிரச்சனைய வந்து தெரிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு துப்பாக்கி வாங்கினா நீ உடச்சிட்டால இது மேடி இது வந்து இப்போ ரோல் டைப் ஆமா. இது வந்து நாங்க கடைக்கு போனோம். அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இது பேர் வந்து சிம்முன்னாங்க. இது ஜியோவா BSNL தெரியல. வோடஃபோன். அதான் நல்லா வெடிக்குது. எல்லாரும் வெடிக்காங்கப்பா. இந்த அணுகுண்டெல்லாம் போட்டு வெடிக்காங்க. இப்போ நம்ம லோடு பண்ணி ஜாமுன்னு வந்து போட வேண்டியதான். ஸோ ஃபைனலி இப்போ பகலில் போடுற வெடியை வந்து முக்கால்வாசி வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45 5 o'clock ஆகிட்டு கொஞ்சம் இருட்டுனதுக்கு அப்புறம் நைட்டு வெடி போட்டு நம்ம தாக்குவோம். என்ன ப்ரோ போட்டுருவோம் தம்பி. நைட்டு வெடி போட்டு கொடுத்துருவோம். அது வந்து போட்டு இதை அணைச்சி போடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருட்டிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இப்போ வந்து மழை வரப்போகுது. அதனால வந்து டக்குன்னு நாங்கள் வந்து இந்த கதையை போட போகிறோம். இந்த கதை மேலே வந்து நெருப்பை பற்ற வச்சா வந்து பார்த்தீங்கன்னா அது என்னப்பா ஸ்பார்க்காக வந்து வரும். ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து தூத்திட்டு இருக்கு. டக்குன்னு நாங்கள் வந்து வீடியோ போட்டு முடிக்க போகிறோம். அதான் மழை வரக்கூடாதுன்னு மலை பகவானை வேண்டுனேன். அவர்கிட்ட வந்து கேட்டுது ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அவனை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக இருந்தார் போல. கரெக்டாக ஒரு 6 மணிக்கு மழை அனுப்பிவிட்டாப்ல. உள்ள ஒருத்தர் கம்பி மத்தாவை பத்த போனவன் இன்னும் ஆளக்கானம் வரட்டும். போடு. அதான் கதையை வந்து பார்த்தாச்சு. கதையை வச்சு எல்லாரும் அடிப்பாங்க. நாங்கள் கதையை வச்சு நாங்கள் புஷ்வானம் விடுவோம். ஐயோ வந்து இன்னும் வருது.
நான் நினைச்சேன் இது போற வழியில வெடிச்சிருமோன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், இது வந்து யூஸ் ஆகாது போலயா. மழை வந்து விட்டது. ஆமா, அடுத்து மழை வந்துருச்சு. கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 30 ஷாட் வாங்கினோம்ல, அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ இருந்தாலும் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி தானே, ஓகே. மழை வந்து அதிகமாயிட்டு இதுக்கு மேல வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? நம்ம கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 30 ஷாட் வந்து எடுத்து போடுறோம். 30 ஷாட் வேணா நான் இன்ஸ்டாகிராம்ல நான் ஸ்டோரியை போடுறேன். அதான் நான் பேசும்போது குறுக்க பேச வேண்டியது. ஆமா, அதனால மழை வந்து அதிகமாக மாதிரி இருக்கு. அந்த கடைசியா அந்த கதையை மட்டும் போட்டு நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் சேஃபா வந்து வெடிங்க. ஸோ வந்து கையில வந்து வெடிக்காதீங்க. நாங்க வந்து கையில வந்து வெடிச்சோம், அதை நாங்க வீடியோல போட மாட்டோம், அது வேற விஷயம், சரிங்களா? ஸோ எல்லாரும் சேஃபா வெடிங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி.